உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வாசிப்பு திட்டத்தின் 63ஆம் நாளில் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். நம்ம நேற்று எது வரைக்கும் பார்த்தோம்? கடைசியாக ஆண்டவர் அந்த 10 ஆட்களை அமிச்சாங்க இல்லையா, அந்த உளவாளிகளை அமிச்சிட்டு கடைசியாக அவங்க வந்து எல்லாமே நல்லா இருக்குது, பாலும் தேனும் வழி, இது சூப்பராக இருக்குது, நாடு செழிப்பாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள், அந்த கோட்டைகள், அதெல்லாம் நம்மளால் வந்து தாண்டி போக முடியாதுன்னு சொல்லி ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை கொண்டு வந்து அந்த உளவாளிகள் கொடுத்தாங்க. 10 பேர், காலேபு யோசுவாவை தவிர. இன்றைக்கி நம்ம எண்ணிக்கை 14ஆம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம், ஏன்னா அது ரொம்ப பெருசு. திரும்பவும் இந்த மக்களினுடைய ரியாக்ஷன் அதுக்கு எப்படி இருந்துச்சு, மக்கள் அதுக்கு எப்படி திரும்பவும் பதில் மொழி சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, திரும்பவும் அந்த பொற்கன்று குட்டியை வணங்கினப்ப நடந்த அதே நிகழ்வுகள் திரும்பவும் நடக்கும். பாருங்களேன், ஆண்டவர் மக்களை, நம்மளை வந்து அவரோட குடும்பத்தில் ஒன்றா இணைச்சி அவர் அன்பு செய்யணும்னு நினைக்கிறாரு. உடன்படிக்கை எடுத்துக்கிட்டு திரும்ப நம்மளை தேடி வராரு. ஆதாமேவாலிருந்து அவர் நம்ம திரும்பவும் தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கோம், அவரை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு அம்மா தெய்வ மாதா ஒத்துழைச்சாங்க முழுமையாக. நம்ம சைடில் இந்த ஒத்துழைப்பு தான் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். மாதா முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, இந்த உலகத்துக்கு ஆண்டவரை இறக்கி கொண்டு வந்தாங்க. புனிதர்கள் அப்போஸ்தலர் ஒத்துழைச்சாங்க, வல்லமையான கருவியாக கடவுளுடைய கரத்தில் செயல்பட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மக்களுடைய இந்த ரியாக்ஷன்லாம் படிக்கும்போது, வாசிக்கும்போது நம்மளை திரும்ப பிரதிபலிக்கிற மாதிரியே தான் இருக்கும். நம்ம கற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், இவங்கள போல் நான் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டின் மக்களை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. அவருடைய உதவியை, அந்த வாஞ்சிய ஆசையை, அவருக்கு ஒத்துழைக்க நம்ம அவருக்கு தாரை வார்த்து கொடுக்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கூடவே 2வது வாசகமாக இணைச்சட்டம் 12ஆம் அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 1லேருந்து 4 அதிகாரங்கள் என்ன பார்த்தோம்? மோசே ஃப்ளாஷ்பேக் சொன்னார், எப்படி கடந்த காலத்தில் கடவுள் கூட இருந்தார் அப்படின்னு. 5லேருந்து 11 வரைக்கும் இந்த ஒரு ஜென்ரலான அடிப்படையான அந்த சட்டங்கள் எல்லாம் மோசே கொடுத்து கொண்டு இருந்தார். உபாகமம் இணைச்சட்டம் 5லேருந்து 11. இன்றைக்கி 12லேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த டியூட்ரோனாமிக்கல் கோடு அப்படின்வாங்க. டியூட்ரோனாமிக் கோடு அப்படின்னாக்க, ஏற்கனவே நம்ம வந்து 10 கட்டளைகளை ஆண்டவர் வந்து விடுதலை பயணம் 20லேருந்து 23 அதிகாரங்களில் கொடுத்தாரு. இப்போது இது வந்து அதனுடைய ஒரு விரிவாக்கமாகவும், அதை எப்படி செயல்முறையில் ஸ்பெசிஃபிக் கமாண்ட்மெண்ட்ஸ் 5லேருந்து 11 அடிப்படையான பொதுவான கட்டளைகள் பார்த்தோம், நியமங்கள் பார்த்தோம். இப்போது ரொம்ப துல்லியமான குறிப்பிட்ட கட்டளைகளை பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஏற்கனவே ஆண்டவர் விடுதலை பயணம் 20லேயும் இணைச்சட்டம் 5லேயும் கொடுத்த அந்த 10 கட்டளைகளினுடைய ஒரு விரிவாக்கமாக பார்க்குறாங்க. ஸோ இறையியல் வல்லுநர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணப்போ 10 கட்டளைகளுக்கு நிறைய தொடர்பு இருப்பதை லைனாக அந்த ஒரு அடிப்படையிலே வரதை நம்ம பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இணைச்சட்டம் 12லேருந்து நம்ம 26 வரைக்கும் 10 கட்டளைகளினுடைய ஒரு விரிவாக்கமாக, அதனுடைய ஒரு எக்ஸ்பேன்ஷனாக, அப்ளிகேஷனாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில இது வந்து 10 கட்டளைகளுக்கு ரொம்ப பொருந்தாது, பட் இருந்தாலும் ஓரளவு பொருத்திக்கலாம். அப்போ இந்த டெக்கலாக், இந்த 10 டெபாரிம்னு சொல்லணும் இல்லையா, 10 வார்த்தைகளினுடைய ஒரு விரிவாக்கமாக நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய இந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் கட்டளை, ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்ற அந்த கட்டளைக்கு எப்படி இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக போகக்கூடிய கானான் தேசத்தில் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விரிவாக்கமான விளக்கங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கூடவே திருப்பாடல் 95 இன்றைக்கி நம்ம வாசிப்போம். இது வந்து தாவீது தான் எழுதியிருக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப உறுதியாகவே சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இதுக்கு தலைப்பு இல்லை, ஆனால் தாவீது தான் எழுதியிருப்பார். ஏன்னா இன்றைக்கி 14 ஆண்டவர் சொல்லுவார், இந்த நம்பாத இந்த மக்கள், என்னை வந்து சோதித்த இந்த மக்கள், நான் அளிக்கக்கூடிய அந்த உரிமை சொத்துக்கும் அந்த ஓய்வுக்கும், அதாவது கானான் தேசத்துக்கும் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து கடுமையாக அவர் மேலே ஆணையிட்டு கூறுவார். ஸோ அதை இன்றைக்கி நம்ம வாசிக்கிற திருப்பாடல் 95 தாவீது அரசர் வந்து கூறினார். தாவீது அரசர் வழியாக அதை திரும்பவும் இன்றைக்கி திருப்பாடல் நம்ம வாசிப்போம். இது தாவீது அரசர் வழியாக சொன்னார் அப்படின்னு சொல்லி எபிரேயர், புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். அப்போது இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த திருப்பாடல் தாவீது வழியாக
ஆவியானவர் பேசினார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த திருப்பாடல் தாவீதும் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இணையச்சட்டம் 12 ஆண்டவர் அழகாக அவரை வந்து வழிபடணும், ஒரே இடத்துல வந்து வழிபடணும் ஆண்டவர் காட்டக்கூடிய பின்னாடி அவர் காட்டுவார். நம்ம அதுதான் பின்னாடி நம்ம எருசலேமில் சாலமன் கட்டின கோயிலில் எல்லோரும் வந்து வழிபடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட குடும்பத்தோட உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷம் அந்த ஆண்டவர் முன்னிலை அவளை வழிபட்டு அவருடைய உணவை உண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பாருங்களேன், வழிபாட்டில் ஆண்டவரை வழிபட்டு அவருடைய உணவை உண்ண சொல்கிறாங்க. நம்ம பாருங்கள், இப்போவும் நம்மளோட வழிபாடில் அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் உண்ணுகிறோம், ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் நாம் உட்கொள்கிறோம் நற்கருணை வடிவில். ஸோ சந்தோஷமாக ஒன்றுங்க, அவரை புகழ்ந்து பாடுங்கன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய எண்ணிக்கை 14க்கும் இணைச்சட்டம் 12க்கும் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய திருப்பாடல் தான் 95. அதுதான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். சரி, இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி தான். ஆண்டவர் எத்தனை முறை இஸ்ரேல் மக்கள் அவரை வந்து சோதித்தாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் எண்ணிக்கையில் சொல்லுவார். இன்றைக்கி 14ஆம் அதிகாரத்தில் எத்தனை முறை அப்படின்றத கவனித்து கொண்டே நம்ம வாசிக்க முயற்சிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோக்குள்ளே நம்ம வழக்கம் போல் ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 14. உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே. வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள். நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பிச் செல்வது நலமன்றோ என்றனர். மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, நாம் ஒரு தலைவனை நியமித்துக் கொண்டு எகிப்துக்கு திரும்பிச் செல்வோம் என்றனர். உடனே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் முழுவதற்கும் முன்பாக முகங்குப்புற விழுந்தனர். மேலும் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேபும் தங்கள் உடைகளை கிழித்துக் கொண்டு இஸ்ரேலர் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிகச் சிறந்த நாடு. ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்துச் சென்று அதை நமக்கு தருவார். எனவே ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்தெழாதீர். நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர். அவர்கள் நமக்கு இரையாவர். அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று. ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆனால் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எறியும்படி கூறினர். உடனே ஆண்டவரின் மாட்சி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள்? நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள்?
நான் அவர்களை கொள்ளை நோயால் வதைத்து அவர்களை புறக்கணித்து விடுவேன். உன்னையோ அவர்களை விட பெரியதும் வலியதுமான இனமாக்குவேன் என்றார். ஆனால் மோசே ஆண்டவரிடம் கூறியது, அப்போது எகிப்தியர் இதை பற்றி கேள்விப்படுவார்களே, நீர் அவர்களிடமிருந்துதானே இம்மக்களை உம் ஆற்றலால் கொண்டு வந்தீர். அதோடு இந்த நாட்டு குடிகளிடமும் அவர்கள் சொல்லி வைப்பார்கள், ஆண்டவரே, நீர் இம்மக்களிடையே இருக்கிறீர் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நேர்முகமாய் காணப்படுகிறீர். உமது மேகம் அவர்கள் மேல் நிற்கிறது. பகலில் மேகத்தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் நீர் அவர்களுக்கு முன்னே போகிறீர். நீர் இப்போது இம்மக்களை ஓர் ஆள் என கொன்றுவிட்டால் உம் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவர் எல்லாம், ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே. இப்போதும் உம்மை மன்றாடி கேட்கிறேன், நீர் வாக்களித்தபடி ஆண்டவர் ஆற்றல் சிறப்புறுவதாக. ஆண்டவர் சினங்கொள்ள தாமதிப்பவர், அருளிரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர், எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டுவிடாதவர், மூதாதையர் குற்றங்களுக்காக அவர்கள் பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டிப்பவர் என்றும் சொல்லியிருக்கிறீரே. உம்மை மன்றாடி கேட்கிறேன், இம்மக்களின் குற்றங்களை மன்னியும். உம் அருளிரக்கத்தின் பேரளவின்படியும் எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீர் மன்னித்து வந்தது போன்றும் செய்யும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். ஆயினும் உண்மையாகவே என் உயிர் மேல் ஆணை, பூவுலக அனைத்தும் நிறைந்துள்ள ஆண்டவரின் மாட்சியின் மேல் ஆணை, எகிப்திலும் இப்பாலை நிலத்திலும் என் மாட்சியையும் நான் செய்த அருஞ்செயல்களையும் கண்டிருந்தும் 10 தடவையும் இம்மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவி கொடுக்காததால், இவர்களில் ஒருவன் கூட இவர்கள் மூதாதையருக்கு தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினை காணமாட்டான். என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான். ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான். ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனை கொண்டு வருவேன். அவன் தலைமுறையினர் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். இப்போது அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர். எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்துக்கு திரும்பிச் செல்லுங்கள். மேலும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கெதிராக முறுமுறுப்பர்? எனக்கெதிராக முறுமுறுக்கும் இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவதாவது, என் உயிர் மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கெதிராக முறுமுறுத்த 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எப்புன்னே மகன் காலேபையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். ஆனால் இரையாகிவிடப் போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்கள் இழிவாய் எண்ணின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள். உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் துன்புறுவர். நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாள்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாள்களுக்கும் 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன்.
எனக்கு எதிராக ஒன்று கூடிய இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன். இப்பாலை நிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள். நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பி பின் திரும்பி வந்து நாட்டை பற்றி தவறான அறிக்கையை கொண்டு வந்து மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவருக்கு எதிராக முறுமுறுக்கச் செய்த ஆள்கள், அதாவது நாட்டை பற்றி தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆள்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டனர். ஆயினும் நாட்டை உளவு பார்க்கச் சென்றவர்களில் நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேபும் உயிர் தப்பி வாழ்ந்தனர். மோசே இவ்வார்த்தைகளை இஸ்ரேல் மக்கள் எல்லாரிடமும் கூறினார். மக்கள் மிகவும் அழுது புலம்பினர். அவர்கள் காலையில் எழுந்து, இதோ நாம் இங்கிருந்து ஆண்டவர் வாக்களித்த இடத்திற்கு ஏறிச் செல்வோம், நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி மலையுச்சிகளை நோக்கிச் சென்றனர். அப்போது மோசே சொன்னது, ஏன் இப்போது ஆண்டவர் கட்டளையை மீறுகிறீர்கள்? அது நடக்கப் போவதில்லை. உங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாதபடி நீங்கள் ஏறிச் செல்ல வேண்டாம். ஆண்டவர்தாம் உங்களிடையே இல்லையே? அங்கே அமலேக்கியரும் கானானியரும் உங்களை எதிர்க்க இருக்கிறார்கள். நீங்கள் வாளால் வெட்டி வீழ்த்தப்படுவீர்கள். ஏனெனில் ஆண்டவரை பின்பற்றுவதினின்று நீங்கள் விலகிவிட்டீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்க மாட்டார். ஆனாலும் அவர்கள் மலையுச்சிகளுக்கு ஏறிச் செல்ல துணிந்தனர். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ மோசேயோ பாளையத்தை விட்டு புறப்படவே இல்லை. அப்போது அம்மலை நாட்டில் தங்கியிருந்த அமலேக்கியரும் கானானியரும் இறங்கி வந்து அவர்களை முறியடித்து ஓர்மா மட்டும் அவர்களை துரத்திச் சென்றனர். இணைச்சட்டம் அதிகாரம் 12. மண்ணில் வாழும் நாளெல்லாம் நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுமாறு உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டிய நியமங்களும் முறைமைகளும் இவையே. நீங்கள் விரட்டி அடிக்கப் போகும் மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு உயர்ந்த மலைகளின் மீதும் குன்றுகளின் மீதும் பசுமையான மரங்களின் மீதும் ஊழியம் செய்த எல்லா இடங்களையும் முற்றிலும் அழித்துவிடுங்கள். அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை நொறுக்கி அவர்களின் அசேரா கம்பங்களை தீயில் சுட்டெரித்து அவர்களின் கைவினையான தெய்வங்களின் சிலைகளை உடைத்து அவர்களின் பெயர் அவ்விடங்களில் இல்லாது ஒழியுங்கள். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவ்விதம் செய்யாதீர்கள். ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கவும் அங்கே குடியமரவும் உங்கள் எல்லா குலங்களிலிருந்து தெரிந்தெடுக்கும் இடத்தையே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள். உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் 10 பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் நேர்ச்சை காணிக்கைகளையும் தன்னார்வ பலிகளையும் ஆடு மாடுகளின் தலையீற்றையும் அங்கே கொண்டு வாருங்கள். அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள். உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசி பெற்றதும் ஆகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள். இந்த நாள்களில் இங்கே நாம் செய்வது போல ஒவ்வொருவரும் தம் பார்வையில் சரியென தோன்றுவதை செய்ய வேண்டாம். ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கப் போகும் உரிமை சொத்துக்கும் ஓய்வுக்கும் இன்னும் நீங்கள் போகவில்லை. ஆனால் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உரிமையாக தருகின்ற நாட்டில் குடியமரும் போது நீங்கள் அச்சமின்றி வாழும் பொருட்டு உங்களை சுற்றிலும் உள்ள உங்கள் பகைவர் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு அவர் ஓய்வு தரும்போது அவர் தம் பெயர் விளங்குமாறு அவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் கொண்டு செல்வீர்கள். உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் 10 பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்ட
சிறந்த நேர்ச்சை காணிக்கைகள் அனைத்தையும் கொண்டு செல்வீர்கள். நீங்களும் உங்கள் புதல்வரும் உங்கள் புதல்வியரும் அடிமைகளும் அடிமை பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன் அகமகிழ்வார்களாக. தங்களுக்கென தனி பங்கோ உரிமை சொத்தோ இல்லாவிடில் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் அவ்விதமே மகிழ்வார்களாக. கண்ட இடமெல்லாம் உங்கள் எரிபலிகளை செலுத்தாதபடி கவனமாயிருங்கள். ஆனால் உங்கள் குலங்களுள் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஓர் இடத்தை தெரிந்தெடுப்பார். அங்கே நீங்கள் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள். ஆயினும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள ஆசிக்கு ஏற்ப உங்கள் நகர்களில் உங்கள் விருப்பப்படியே விலங்குகளை அடித்து உண்ணலாம். தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் அவற்றிலிருந்து உண்ணலாம். பெண்மானையும் கலைமானையும் உண்பது போல் உண்ணலாம். இரத்தத்தை மட்டும் அருந்த வேண்டாம். தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள். உங்கள் விளைச்சலின் 10 பங்கிலிருந்தோ திராட்சை ரசத்திலிருந்தோ ஆடு மாடுகளின் தலையீற்றுகளிலிருந்தோ நீங்கள் நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகளிலிருந்தோ உங்கள் தன்னார்வ பலிகளிலிருந்தோ உங்கள் அர்ப்பண பலிகளிலிருந்தோ எதையும் எடுத்து உங்களது நகரில் உண்ண வேண்டாம். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீங்கள் அதை அவர் முன்னிலையில் உண்ணுங்கள். நீங்களும் உங்கள் மகன் மகள் அடிமை அடிமை பெண் ஆகியோரும் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் உண்ணுங்கள். நீங்கள் செய்யும் அனைத்திலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரில் அகமகிழுங்கள். உங்கள் நாட்டில் வாழும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தபடி உங்களது எல்லையை விரிவுபடுத்தும் போது நீங்கள் இறைச்சி உண்ண விரும்பி நான் இறைச்சி உண்பேன் என்றால் நீங்கள் விரும்பிய அளவு உண்ணலாம். அவர் தம் பெயர் விளங்குமாறு ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடம் உங்களுக்கு வெகு தொலைவில் இருந்தால் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆட்டையோ மாட்டையோ நான் உங்களுக்கு விதித்துள்ளபடி உங்கள் நகரிலேயே அடித்து நீங்கள் விரும்புவது போல் உண்ணலாம். பிணை மானையும் கலைமானையும் உண்பது போல உண்ணலாம். தீட்டுள்ளவர்களும் தீட்டற்றவர்களும் உண்ணலாம். இரத்தத்தை அருந்தாதபடி மட்டும் கவனமாயிருங்கள். ஏனெனில் இரத்தமே உயிர். சதையோடு உயிரையும் சேர்த்து உண்ணாதீர்கள். இரத்தத்தை நீங்கள் அருந்த வேண்டாம். தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள். நீங்கள் அதை அருந்தலாகாது. அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் மக்களுக்கும் எல்லாம் நலமாகும். ஆண்டவரின் பார்வையில் நீங்கள் நேரியன செய்தவர்கள் ஆவீர்கள். உங்களிடமிருந்து வரவேண்டிய புனித பொருள்களையும் உங்களது நேர்ச்சை காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல்லுங்கள். அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்தில் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள். சதையோடும் இரத்தத்தோடும் செலுத்துங்கள். உங்கள் பலிப்பொருள்களின் இரத்தத்தை நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்திலே ஊற்றிவிடுங்கள். ஆனால் இறைச்சியை நீங்கள் உண்ணலாம். நான் உங்களுக்கு விதிக்கும் இக்கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நலமானதையும் நேரியதையும் செய்தால் உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றும் எல்லாம் நலமாகும். நீங்கள் சென்று விரட்டியடிக்கும் மக்களினங்களை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேரறுப்பார். நீங்கள் அவர்களை விரட்டியடித்துவிட்டு அவர்களது நாட்டில் குடியேறுங்கள். உங்கள் முன்னிலையில் அவர்கள் முறியடிக்கப்பட்ட பின் அவர்களை பின்பற்றி வஞ்சிக்கப்படாதபடியும் இந்த மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தனவோ அவ்விதமே நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவர்களின் தெய்வங்களை பற்றி கேட்டறியாதபடியும் கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் வெறுக்கும் எல்லா அருவருப்பானவற்றையும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு
அவர்கள் செய்தார்கள். தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் கூட அவர்களின் தெய்வங்களுக்கென நெருப்பில் சுட்டெரித்தார்கள். நான் உங்களுக்கு விதிக்கிற யாவற்றையும் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அவற்றோடு எதையும் கூட்டவோ அவற்றிலிருந்து எதையும் குறைக்கவோ வேண்டாம். திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கோரினேன். ஆமீன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரேல் மக்களைப் போல நீங்கள் எங்களுக்கு காட்டக்கூடிய வழியில் நடக்க பயப்படாமல், அதில் வரக்கூடிய முற்கள், அதில் வரக்கூடிய சவால்கள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தைரியமாக நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க, நீங்கள் எது எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்கன்ற உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நாங்கள் உங்களுடைய திட்டத்திற்கு ஒத்துழைத்து நடக்க, உங்களுடைய பாதையில் இடமோ வளமோ விலகாமல் நடக்க எங்களுக்கு தைரியத்தையும் வாஞ்சையும் நம்பிக்கையையும் எங்களுக்கு தந்துள்ள மாட்டவர். நாங்கள் நம்புகிறோம், ஆனால் எங்களுடைய பலவீனத்தினால சில நேரத்தில் நம்பாமல் போகிறோம். ஆண்டவர், எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும் அம்மா. எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தரணும் அம்மா. நீங்கள் எப்படி பழைய இஸ்ரேல் மக்களோட உடன்படிக்கையின் பிழையின் வடிவில் நீங்கள் கூட நடந்தீங்களோ, அதே போல் புதிய இஸ்ரேலாகி எங்களோடையும் நீங்கள் எங்களோட உடன் நடந்துடலும் அம்மா. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அவரை மட்டுமே வழிபட, சந்தோஷமாக வழிபட எங்கள் மனசில் அந்த ஞான ஒளியை ஆண்டவரிடமிருந்து பெற்று தாழ்மாம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விக்கான பதிலை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் பார்த்தோம். ஆண்டவர் மக்கள் எத்தனை முறை அவரை சோதிச்சதா சொன்னார் இன்றைக்கி எண்ணிக்கை 14 அப்படின்னு பார்த்தோன்னா 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் 10 முறை மக்களை அவரை சோதிச்சதா நம்மக்கிட்ட சொல்கிறார் இறைவார்த்தையின் வழியாக. அவருடைய அடையாளங்கள், அற்புதங்களை எல்லாம் 10 கொள்ளை நோய்களை அமுச்சு எகிப்திலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்ததை பார்த்தும் இந்த மக்கள் 10 முறை ஆண்டவரை சோதிச்சிருக்கிறாராம். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் எண்ணிட்டுருக்கார் இந்த மக்கள் எத்தனை முறை அவருக்கு எதிராக வந்து சோதிக்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் நம்ம பாவசிங் தினத்துக்கு போகும்போது திருவருள் சாந்தனத்தில் நமக்கு திருச்சபை கற்பிக்கிறது எத்தனை முறை பாவம் செஞ்சோம் அப்படின்றத சொல்லுது. ஸோ இன் நம்பர் அண்ட் கைண்ட், எப்படிப்பட்ட பாவம்ன்றதையும் விவரிக்கணும், எத்தனை முறை செஞ்சோம் அப்படின்றத விவரிக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு வந்து எதுவும் மறைவாக இல்லை, எல்லாமே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. திருவெளிப்பாடில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்மளுடைய பாவங்களை அந்த எண்ணிக்கை முதல் கொண்டு நம்ம அறிக்கையிடுவது நல்லது. அத்தனை முறையும் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆண்டவர் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கார். திரும்பி வருவோமான்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சரி, அந்த 10 முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க,
ஃபஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் மக்களை வெளியே கூட்டிகிட்டு வந்தோன்னா முதல்ல அவங்க எதை சந்திக்கிறாங்க? செங்கடல் இருந்துட்டு, ஐயோ நம்ம எல்லாம் இங்கெல்லாம் எங்களை எகிப்திலேயே கொண்டு இருக்கக்கூடாதா, எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து பாலைவனத்தில் கொள்ள தான் வந்தீங்களான்னு சொல்லி விடுதலை பயணம் 11-12 வசனங்கள்லாம் வாசிக்கிறோம். மக்கள் வந்து எங்களை இங்கே பாலைவனத்தில் கொள்ளவா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க. அடுத்தது மாறான்ற இடத்துல தண்ணியை பற்றி அவங்க வந்து தண்ணி கசப்பாக இருக்குன்னு சொல்லி விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் மக்கள் வந்து முணுமுணுக்கிறாங்க. 2வது. 3வது, எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் எங்களை இங்கே கொள்ள வந்தீங்களா அப்படின்னு சொல்லி விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் மக்கள் முணுமுணுக்கிறாங்க. 4வது, அதே விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரத்தில் 27-29 வசனங்களில் ஆண்டவர் வந்து அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்கிறாங்க, அது கெட்டு போகுது. அதே போல் ஓய்வு நாளுக்கு தேவையானதை எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்க மீறுறாங்க. ஸோ 4வது அவங்களுக்கு ஆண்டவரை சோதிச்சது. 5வது 17ஆம் அதிகாரம் விடுதலை பயணத்தில் 1-3 வசனங்களும் 7வது வசனங்களும் கடவுளை எங்களுக்கூட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாசாவிலும் மெரிபாவிலும் தண்ணி இல்லாத போது திரும்பவும் இவங்க வந்து ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க. இது 5வது. 6வது, ஆண்டவருடைய வல்லமையெல்லாம் பார்த்தும் இவங்க பொற்கன்று குட்டியை வணங்கினாங்க பாருங்க. விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள். அது இவங்க ஆண்டவருக்கு எதிராக செய்த 6வது பாவம். 7வது, இன்னைக்கு 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் நம்ம வாசித்தோம். ஆண்டவருக்கு எதிராக இவங்க எல்லாம் முணுமுணுக்கிறாங்க. ஆண்டவர் நெருப்பில் வெளியில் இருந்த சுற்றுப்பகுதியில் பாளையத்தில் இருந்தவங்களெல்லாம் ஆண்டவர் கொன்று போடுகிறார். ஸோ அதை நம்ம 7வதாக வாசித்தோம். 8வது, திரும்பவும் சாப்பாடு இல்லை, இந்த மண்ணாவையேவா நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அதே எண்ணிக்கை 11ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் நம்ம வாசித்தோம் நேற்று. மக்கள் வந்து மன்னாவுக்கு எதிராக முணுமுறுத்து எங்களுக்கு வந்து இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் மிரியமும் ஆரோனும் ஆண்டவருக்கு எதிராக கிளர்ச்சியை அவங்க உண்டு பண்ணுறத இன்றைக்கி 12ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் நம்ம வாசித்தோம் நேற்று. இன்றைக்கி கடைசியாக திரும்பவும் இந்த உளவாளிகள் வந்து செய்தியை சொல்கிறத கேட்டு ஆண்டவர் எங்கள் கூட இருக்காரா, ஆண்டவர் எங்களை இங்கே எதுக்கு இங்கே கொண்டு வந்தார், ஆண்டவரையே கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி 14ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். ஸோ மொத்தம் 10 முறை இந்த மக்கள் வந்து ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பது இன்றைய தினத்திற்கான விளக்க உரைக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 14ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பாருங்கள், இந்த மக்கள் வந்து காலேபு, யோசுவா, மோசே, ஆரோன் எல்லாரையும் கல்லால் எறிஞ்சு கொள்ள முயற்சிக்கிறாங்க. இவ்வளவு தைரியம் பாருங்கள். இந்த மக்கள் இவ்வளவு அற்புதங்கள் நடந்ததை ஒரு செகண்டில் மறந்துட்டாங்க பாருங்களேன். இது ஆக்சுவலி நம்ம பிரதிபலிக்குது பாருங்களேன். பிரச்சனை என்னென்னா அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், நம்ம ஆண்டவருடைய உரிமை சொத்து அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க. ஆதாம் பாருங்கள், ஏவாள் பாருங்கள், ஆண்டவருடைய மகள்ன்றதை அவங்க இழந்தாங்க. அந்த சாத்தான் சோதிக்கும் போது நீங்கள் கடவுளை மாதிரி ஆயிடுவீங்க, ஆல்ரெடி நாங்கள் கடவுளின் சாயலையும் உருவலையும் நாயாக படைக்கப்பட்டோன்னு சொல்லி சாத்தான்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுடைய அடையாளத்தை மறந்துட்டாங்க, அவங்களோட ஐடென்டிட்டியை மறந்துட்டாங்க. இதே சோதனை தான் இங்கேயும் வருது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கார், ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார், நீங்கள் அவங்களுடைய பிள்ளைன்றதை இஸ்ரேல் மக்கள் மறந்தாங்க. ஆண்டவர் இயேசுவிடமும் அதே பாலைவனத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தபோது சாத்தான் அதை தான் கேட்குறான், நீ கடவுளுடைய மகன் என்றால். ஆதாம் அங்கே தவறினார், பழைய ஆதாம். புதிய ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு தவறலை. அவர் கடவுளுடைய மகன்றதை அவர் உணர்ந்து அவன் சொன்ன வழியிலலாம் ஆண்டவர் போகலை. எனக்கு தெரியும் நான் கடவுளுடைய மகன்னா, நீ சொல்கிறதுபடியெலாம் நான் நடக்க முடியாது, மறைநூலில் எழுதி உள்ளதே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதே. ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு அதை நம்பிக்கை வச்சுருக்காருன்றதை சாத்தங்கிட்ட திரும்ப இறை வார்த்தை இணைச்சட்டத்தை மேற்கோள் காட்டி ஆண்டவர் சாத்தனை ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான், நம்மளுடைய இந்த அடையாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். நம்ம கூட கடவுள் இருக்கார். அதான் பாருங்களேன், 11ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறப்பாங்க, எவ்வளோ நாள் தான் இந்த மக்கள் என்னை நம்பாமல் இருப்பாங்க, இவ்வளோ அடையாளங்களை பார்த்துமா. அந்த இடத்துல அந்த பிலீஃப், அந்த ட்ரஸ்ட், அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆமேன் அப்படின்ற அந்த வார்த்தையும். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை நான் நம்புறேன்னு சொல்கிறதுக்கு தான் ஆமேன்னு சொல்கிறோம். அப்படியே ஆகட்டும், அந்த வார்த்தை எபிரேய மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கான். ஏன் அவங்க வந்து ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க?
இதே விசுவாசம் இல்லாத தன்மை தான் ஆதாமே வாழ்க்கிட்ட இருந்துச்சு. எல்லா பிரச்சனைக்கும் பாருங்கள், இன்னும் அந்த விழுந்து போன இயல்பில் சாத்தானினுடைய சோதனைக்கும் விழுந்து, அவங்களுடைய பாவம் செய்யக்கூடிய ஜென்ம சுபாவத்திலும் விழுந்து இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த பிரச்சனையாக. இன்னொரு அழகான விஷயம் பாருங்கள், தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஆபிரகாம் ஆண்டவரை நம்பினார், அதையே ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். அந்த நம்பினார்ன்ற வார்த்தை அதே ஆமான் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் மக்கள் ஏன் ஆபிரகாம் மாதிரி, அவங்க மூதாதையர் மாதிரி ஆமான்னு சொல்லலை, அம்மேன்னு சொல்லலை? சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. பாருங்களேன், இது ஆண்டவர் இயேசுவிடமும் இது தொடருது. இந்த இஸ்ரேல் மக்கள், யூதர்கள், யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த சாலமன் கட்டின கோயிலை ஆண்டவர் சாட்டையால் அடித்து எல்லாம் சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கோயிலை இடிங்க, நான் 3 நாளில் கட்டி எழுப்புறேன்றார். அப்போ பாருங்களேன், இன்னும் மற்ற இடங்களையும் நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுக்கிட்ட அடையாளங்கள் கேட்குறாங்க. அதே யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் பின்னாடி நம்ம வாசிப்போம், பலர் எருசலேமில் பாஸ்கா உணவின் அந்த திருவிழாவின் போது ஆண்டவர் இயேசுவின் பெயரில் நம்பிக்கை கொண்டார்கள் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அவர்கள் எல்லாமே ஆண்டவர் இயேசு செய்த அடையாளங்களை பார்த்தார்களாம். ஆனால் ஏன் இந்த யூதர்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியல? பாருங்களேன், மோசே, ஆரோன், யோசுவா, காலேபுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கண்ணு தெரியல. ஸோ நம்ம ஆண்டவருடைய நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதில் தான் இருக்குது. நம்ம கடந்த காலத்தில் ஆண்டவர் செஞ்சதையும் ஆண்டவர் நம்பிக்கை வச்சுருக்கோமா? நம்ம மோசேவை அந்த ஆரோன், காலேபு, யோசுவை போல் இருக்கிறோமா, இல்லை பிற இஸ்ரேல் மக்களை போல் இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசுவையும் பாருங்கள், கல் எடுத்து எத்தனை முறை அவரை கொல்றதுக்கு துணிஞ்சாங்க. நம்ம நற்செய்தியில் வாசிக்க கேட்டிருக்கோம். இங்கே மோசேவையும் கல் எடுத்து அதே மக்கள், அந்த பழைய மோசேவும் புதிய மோசேக்கும் இருக்கக்கூடிய எத்தனை ஒற்றுமைகள் பாருங்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, விண்ணகத்துலேருந்து பொழிஞ்சு அப்படியே கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. நிறைய நேரங்கள் அப்படியே நடக்குது, நம்ம எதிர்பார்க்காத அற்புதங்களும் நடக்கும். பட் நிறைய நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடவுளை பார்க்கலாம். நம்ம வேலை கிடைச்சது ஆண்டவர் கொடுத்தது, நல்ல ஒரு கணவன் கொடுத்தது, மனைவியை கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது, நல்ல அம்மா அப்பாவை கொடுத்தது, கத்தோலிக்க குடும்பத்தில் பிறக்க வச்சது, ஒரு வீடை கொடுத்தது, தகுதி இல்லாத நமக்கு அன்றாட உணவை கொடுக்கறது, நம்ம உடல் உறுப்புகளை கொடுத்துருக்கிறது, நம்ம பாவத்தை மன்னிக்கிறது, நமக்கு திருவருள் சாதனங்களை கொடுத்துருக்கிறது, நமக்கு ஒரு விஷயத்தை, ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஞானத்தையும் திறமையும் கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஐடியா கிடைக்கும், ஆவியானவருடைய உந்துதல். ஏன் நம்ம அதெல்லாம் கண்ணால் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் நம்மளால் அதை பார்க்க முடியல? ஏன் பெருசாக தான் பார்க்கணுமா? ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் பார்க்கலாமே. ஸோ ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களினுடைய இந்த நிகழ்வுடைய நம்மக்கிட்ட என்ன கற்றுத்தர விரும்புகிறார் அப்படின்னா, உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் உன் கூட இருக்கேன். ஆண்டவர் அதான் நம்மக்கிட்ட சொல்ல வர்றார். உங்ககிட்ட கிடைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் என் கரத்துலேருந்து வந்தது, அதை நம்ம பார்க்கணுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பைபிளை வாசிக்கிறோம், நம்மளுடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படணும். இந்த மக்களை போல இல்லாமல் அந்த ஒரு இளம் தென்றலில் கூட ஆண்டவரை நம்ம உணரலாம். காற்று அசைது பாருங்கள், அந்த மரங்கள் கிளைகள் அசைது, அதில் கூட நம்ம வாசிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி திருப்படலை வாசித்தோம் பாருங்கள், பூவுலகு எல்லாம் அவருடைய பேரன்பினால் நிறைந்திருக்கிறது. ஏன் அவருடைய பேரன்பை நம்ம பார்க்க முடியல? ஏன் நம்ம கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்துட்ருக்கோம்? நம்ம ஏன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அந்த தென்றலில் கூட ஆண்டவர் உணர மாட்டேங்கிறோம்? யோசிச்சு பார்ப்போமே. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இறையல் வல்லுநர்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் உணர்ந்த, அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அக்கேடியா, அசீடியான்வாங்க, இல்லை அக்கேடியான்வாங்க. இது அந்த சோம்பலின் ஆவி. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இதயம் சுருங்கி போய் கஷ்டத்தையும் சவால்களையும் துன்பங்களையும், ரொம்ப சவாலான விஷயங்களெல்லாம் பார்த்து இதயம் துவண்டு போய் அதை அடையாமல் துன்பத்தில் இருக்கிறதுக்கு கூட, வருத்தத்தில் இருக்கிறதுக்கும் மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருப்போமா? ஆனால் தைரியமாக போய் அந்த கஷ்டத்தை சந்தித்து அந்த சவால்களை மேற்கொண்டு வெற்றி பெற்று, ஆவிக்குரிய விஷயத்துலையும் சரி உலக விஷயத்துலையும் சரி வெற்றி பெறுவதற்கு மனசு ஒத்துக்காமல் சோம்பேறித்தனமாக, அதை தான் அக்கேடியா அசிடியான்ற ஆவின்றாங்க. சோம்பலின் ஆவி. இது வெறும் சோம்பேறித்தனம் இல்லை, கஷ்டமான விஷயங்களை எடுத்து செய்வதற்கான அந்த துணிவு, ஃபார்ட்டிடியூடுன்ற ஸ்பிரிட் இல்லைன்னா அக்கேடியா அசிடியான்ற ஆவி உள்ளே வந்துருமா. ஸோ இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்தில் போய் அவங்கக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அடிமைத்தனத்தில் கூட இருக்கலாம், ஆனால் நல்லா திங்கணும், நல்ல சாப்பாடு இருக்கணும், அவங்க இதையும் கொழுத்து போயிருக்கணும், அதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க.
ஸோ அதுக்கு அவங்க அந்த கஷ்டங்களை எதிர்த்துக்கிட்டு துயரத்தில் கூட வாழ்வாங்களாம், மன அழுத்தத்தில் கூட வாழ்வாங்களாம். ஆனால் அந்த அடிமைத்தனத்துக்கு வெளியே போராடி போய் அந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த போரிட்டு அந்த உரிமை சொத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தைரியம் இல்லாமல், துணிவு இல்லாமல், துவன்று அந்த வருத்தத்துலேயும் மனத்துலேயும் துவண்டுட்டு இருப்பாங்களாம். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ணல, இந்த நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய மொனாஸ்டிசிசமில் இந்த இந்த மங்ஸ் இருப்பாங்க தெரியுமா, இந்த துறவற மடங்களில் இருக்கக்கூடிய இந்த வனத்து தந்தையர்கள், டெசர்ட் ஃபாதர்ஸ், குறிப்பாக எவாக்ரியஸ் பாண்டிகஸ் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இந்த அசிடியான்ற இந்த ஆவியை வந்து 7 தலையான பாவங்களில் இந்த சோம்பலுக்கு அவர் வந்து ஒப்பிடுறாரு. அதாவது இந்த வனத்து தந்தையர்கள் நமக்கு தெரியும், வனத்து அந்தோணியார், வனத்து சின்னப்பர், நம்ம கோயில் கட்டி நிறைய நம்ம திருவிழாக்கெல்லாம் கொண்டாடுற பாருங்க, இதெல்லாம் இந்த வனத்து திருச்சபையின் தந்தையர்கள் கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்குறோம் இந்த 7 தலையான பாவங்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வனத்தில் போய் உபவாசம் இருந்து ஜெபிச்சு ஏதோ ஒரு கடவுள் கொடுக்குற ப்ரெட்டையோ இல்லை ஏதோ ஒரு வெஜிடபிளையோ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, காய்கறிகளை பழங்களை சாப்பிட்டு ஏதோ அன்றாட உயிரை காப்பாற்றி அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை அவங்க 8 வகையாக பிரிக்கிறாங்க. அது பின்னாடி திருச்சபை நமக்கு 7 தலையான பாவங்களாக கொடுக்குது. அப்போ அதில் ஒன்று தான் குறிப்பாக 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித ஜான் கேசியன் வந்து நூண்டே டீமன் அப்படின்றாரு. அதுதான் நம்ம திருப்பாடல் 91 வாசிக்கிறோம், பகலில் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பழைய மொழிபெயர்ப்பில். ஸோ நூண்டே டெவில் அப்படின்வாங்க. ஸோ மதியான நேரங்களில் நம்ம பார்க்குறோம், ஒரு மாதிரி போர் அடிக்கும், டயர்டாக இருக்கும். அதாவது உடலில் வர சோர்வை பற்றி நம்ம இங்கே பேசலை, உண்மையிலே சில சமயம் அது வரலாம். பட் நமக்கு ஜெபிக்க தோணல, ஒரு மாதிரி ஒரு ஆத்மீக தோய்வு, போர் அடிக்கிறது, ப்ரேயரை பிடிக்கல, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அசீடியா அப்படின்ற ஆவி கொண்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார், இது வந்து கடவுளுடைய அன்புக்கு எதிரான பாவம், இட்ஸ் அ சின் அகெயின்ஸ்ட் காட்ஸ் சேரிட்டி அப்படின்றார். இது ஒரு சோகம், ஒரு தோய்வு, ஒரு வருத்தம், போடா, ஒரு டெஸ்பேரிட்டி, ஒரு வேரினஸ் நம்மளோட இதயத்தில் இருக்கும். எது அந்த நமக்கு தெரியும், ஜெபிச்சா சூப்பர், நம்ம கடவுளில் நெருங்கலாம், உபவாசம் இருக்கலாம், கொஞ்சம் நடந்து போகலாம், எல்லாமே தெரியும். ஆவிக்குரிய விஷயத்தில் என்னென்ன பண்ணணும்னு தெரியும். அதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் வருது பாருங்கள், ஒரு சோம்பல் வருது பாருங்கள். அதுதான் அந்த அக்கேடியான்ற தீய ஆவி. மறந்துடவே கூடாது, இது ஆவின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த நவீனமயமான உலகத்தில். இது ஒரு சோம்பல், அக்கேடியா, தீய ஆவி. இதை எதிர்த்து நம்ம ஜெபிக்க முட்டி போட்டுடணும். அதனால தான் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறோம், ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறோம், ஒரு கால அட்டவணையை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் எப்போ எந்திரிப்பேன், எப்போ ஜெகமால் சொல்லுவேன், எப்போ கோயிலுக்கு போவேன், எப்போ பைபிள் படிப்பேன், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்கு அதை நம்ம செய்யலைன்னா இந்த அக்கேடியன் ஆவியினால் நம்ம தோற்று போய்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த ஃபார்ட்டிடியூட் இல்லை. ஃபார்ட்டிடியூட்னா வில்லிங்னஸ் டு டூ சம்திங் ஆர்டுவஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, கடினமான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு செய்வது, ஒரு நல்ல விஷயத்தை அடைவதற்காக துன்புறுவதற்கு தயாராக இல்லை, மனசு துணிவு இல்லை. ஸோ அந்த துணிவின் ஆவியினவர் தான் கொடுக்கணும். அதை நம்ம ஜெபித்து கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு அந்த துணிவின் ஆவியை தாங்க, இந்த அக்கேடியாவை வெளியே விரட்டணும் என் உடல்லேருந்து, என் மனசுலேருந்து. ஸோ இதுதான் இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க வந்து லேக்காக இருந்தது, அவங்கக்கிட்ட இல்லாமல் இருந்தது. இதுதான் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து அனுசாரமில் ஃபாதர் தாமஸ் கெம்ஃபிஸ் அழகாக கூறுகிறார், ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவர் அதுக்கு தேவையான அந்த கடின உழைப்பு, அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நம்ம அதை வந்து குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையர்கள், நம்ம எல்லாருமே ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது திருச்சப்ப, ஏன்னா அந்த கஷ்டம் பட மாட்டேங்கிறோம். அந்த கஷ்டப்பட்டு முட்டி போட மாட்டேன், கஷ்டப்பட்டு உபவாசம் இருக்கிற, உடலை வருத்துறது, ஜெபிக்கிறது, படிக்கிறது, நம்ம விருப்பத்தை உடைத்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயங்கி கொண்டே இருக்கிறோம். அப்போ அதை ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நெருப்பாக ஆரம்பிச்சிருவோம். ஆவியானவர் சொல்கிறதெல்லாம் கேட்போம். ஓகே, எவ்வளோ கஷ்டம்னாலும் படுறாண்டவர், நீங்கள் சொன்னால் நான் செய்வேன். அந்த ஒரு துரிதல், அந்த ஒரு துணிவு, அது நமக்கு வரணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதை நம்ம வளர்த்துக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கலாம். ஆவியானவர்கிட்ட கேட்கலாம், மாதாக்கிட்டே கேட்கலாம், கடவுள்கிட்ட கேட்கலாம் ஜெபத்தில். சரி, தொடர்ந்து வாசித்தோன்னா 12வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் மோசேவுக்கு திரும்பவும் அதே ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு.
ஒரு சலுகையை கொடுக்குறாரு, ஒரு சூப்பரான கொடை. நான் ஒன்றும் ஒரு பெரிய இனமாக்குவேன், ஒன்றும் ஒரு பெரிய பேராக நான் உருவாக்குவேன், பெரிய இனத்தை ஓன் வழியாக உருவாக்குவேன். விடுதலை பயணம் 32 அவங்க பொற்கன்றுக்குட்டி வணங்கினப்ப ஆண்டவர் மோசே கொடுத்த அதே வார்த்தை. ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு, நம்ம வாசிக்கிறோம், திரும்பவும் அதே வார்த்தைகளை, கடவுள் சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவருக்கு மோசே வந்து ஜெபத்தில் சொல்கிறாரு. 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், எண்ணிக்கை 14. ஆண்டவரே, நீங்கள் வந்து திரும்பவும் எகிப்தியர்கள் வந்து உங்களை பார்த்து மோசமாக பேசுவாங்க, இவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே அழிச்சு போட தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அவங்க மத்தியில் இருக்கிறீங்க, நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தெரியும். உங்களுடைய பெயருக்கு பிரச்சனை வந்துடும், உங்களுடைய பெயருக்கு, உங்களுடைய மாட்சிக்கு பங்கம் வந்துடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக மோசே வாதாடுறாரு பாருங்கள், ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார். இதை நம்ம விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் நம்ம வாசித்தோம். ஸோ ஆண்டவருடைய மனசு மோசேவினுடைய பரிந்துரையால் மாறுகிறது. ஓகே, நான் அவங்கள மன்னிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் 23ஆம் வசனத்தில் அதுக்காக ஒரு நல்ல தந்தையாக இருந்து அவங்க பாடத்தையும் கற்றுக்கணும். மன்னிச்சு விட்டுட்டா மனமாற்றம் அடைய மாட்டாங்க, பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவர் டோட்டலாக அவர்களை வந்து இந்த தலைமுறையினர்கள் இறந்து போகணும். யாரெல்லாம் என்னை சோதிச்சு என் மேலே நம்பாமல் இருந்தாங்களோ அவங்க இறக்கணும், அவங்க மடிஞ்சு போகணும். புதுசாக ஒரு தலைமுறையை ஆண்டவர் உருவாக்குறார். 20 வயசுக்கு மேலே இருக்கவங்க இறந்து போகணும்னு சொல்கிறாரு. ஸோ பாருங்களேன், ஆண்டவர் வந்து அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாரு, அவரை நம்பணும்னு எதிர்பார்க்குறாரு. அவரோட பேரன்பை நம்பணும், நம்பி நம்ம அன்றாட வாழ்வின் சவால்கள் நம்ம போகணும். கடவுள் கூட இருக்காரா, அவர் பார்த்துக்குவார். நம்ம செய்ய வேண்டியது பாவம் செய்யாமல் இருக்கணும், அவருடைய கட்டளைகளை மீறாமல் இருக்கணும். அவர் மேல் நம்பிக்கை வச்சு நம்மளுடைய அன்றாட போராட்டங்களை நம்ம போராடணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். வெற்றியை அவர் கொடுப்பார். அப்போ பாருங்களேன், ஆண்டவரை வெறுத்த அந்த 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 ஒரு மக்கள் சாகணும்னு அவர் நினைக்கிறாரு. அதே அந்த வார்த்தை யூஸ் பண்ண பாருங்கள், அவர் தே டெஸ்பைஸ் மீ, அவரை வெறுத்த ஹேட் பண்ண மக்கள் சாகணுன்றார். நமக்குள்ளேயும் ஆண்டவரை நம்பாமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய பழைய இயல்பு சாகடிக்கப்பட வேண்டும். அதான் அவர் சொல்ல பாருங்கள், 28-29 வசனங்கள். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது, என் உயிர் மேல் ஆணை, என் செவிகள் படுமாறு நீங்கள் சொல்வதை நான் உங்களுக்கு செய்வேன். அப்போ பாருங்கள், நம்ம வாயை திறந்து என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை ஆண்டவர் செய்கிறாராம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இது கஷ்டமாக தான் இருக்குது ஆண்டவரே, நான் நம்புகிறேன், ஆண்டவரே ஆண்டவர் நீங்கள் என் கூட இருக்கீங்க. அப்போ எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகளாக நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க தெளிவாக, நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன், என் செவிகள் படுமாறு நீங்கள் சொன்னதை. அப்போ நம்ம வாயில் என்ன சொல்கிறோம், மனசில் நம்ம என்ன யோசித்து அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு மனசோர் வருது, நம்ம என்ன மனசில் யோசிச்சுட்ருக்கோம், ஆண்டவர் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, இதை சொல்லிகிட்டு இருந்தோன்னா இஸ்ரேல் மக்கள் போல் நம்ம செயல்படுறோம். ஆண்டவர் அதே தான் செய்வாராம். ஆனால் அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவ் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை அறிக்கையிடக்கூடிய வகையில், ஆண்டவரே இந்த உலகமே என்னை சூழ்ந்து எதிர்த்து நின்னாலும் அவங்களுடைய எந்த ஒரு பொல்லாத அந்த திட்டங்களும் செயல்படாது, யாரும் எனக்கு எதிராக நிற்க முடியாது, ஏன்னா நீங்கள் என் சார்பில் நிற்கிறீங்க. ஏதோ ஒரு நம்ம இது வரைக்கும் பைபிளை வாசிச்சுட்ருக்கோம், எத்தனை வார்த்தைகள் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நீர் என் கற்பாரை, நான் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம சொல்கிறதின்படி, கடவுளுடைய செவியின்படி, அவருக்கு செவிக்கு நம்மளுடைய வாயிலேருந்து வர வேண்டிய வார்த்தை மட்டும் இல்லை, நம்ம எண்ணங்களுக்கு கூட அவர் செவியில் கேட்கும். இதுதான் பாருங்கள், யோபு வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார், அவர் ரொம்ப துல்லியமாக இருந்தார். மோசே அதனால் பாருங்கள், ஆரோன் மிரியாம் அவருக்கு எதிராக பேசுகிறாங்க, மோசே அமைதியாக இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் கடவுளோட நடந்துகிட்ருக்காரு. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, ஈசாக்கு பலி, ஆண்டவர் என்னடா இப்படி கேட்குறீங்க, எதுவுமே இல்லை. அடுத்த நாள் விடிய காலையில் எழுந்திரிக்கிறாரு, மூட்டையை கட்டுறாரு, ஈசாக்கை கூட்டிகிட்டு பலியிடுறதுக்கு 3 நாள் நடந்து போகிறாரு மோரியன்ற மலைக்கு. அப்போ பாருங்களேன், மூதாதையர்கள் நமக்கு என்ன கற்றுத்தராங்க, விவிலியத்தில் இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள் நமக்கு என்ன கற்றுத்தருது. நம்ம ஏதோ ஒரு நோயை சந்திக்கிறோம், மிகப்பெரிய ஒரு கேன்சர் திடீர்னு, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் நம்ம பைபிள் வாசிக்கிறது எதுக்கு, நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு நோய், ஒரு விபத்து, ஒரு இறப்பு, ஒரு தோல்வி, மிகப்பெரிய தடை. யோபு விடவா வந்துற போது ஆபிரகாம் கிட்ட கேட்டதை விடவா கேட்க போகிறாரு, மோசே சந்தித்ததை விடவா சவால்கள் நம்ம சந்திக்க போகிறோம். அவரையே கல்லெடுத்து, அவர் ஆசாசியை கூட்டியிருந்த மக்களே அவரை கல்லெடுத்து எரிய ரெடியாக இருக்காங்க.
இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் நம்மளும் சந்திச்சிட்ருக்கோம். நம்மளுடைய சக்திக்கு மீறி ஆண்டவர் நம்ம சோதிப்பதில்லை, நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். அப்போது நம்மளை ஒரு சூழ்நிலை கொண்டு வராருன்னா அதை நம்மளால் மேற்கொள்ள முடியும் கடவுளோடு இணைஞ்சு அப்படின்றதுனால தான் கொண்டு வந்திருக்காரு. அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பைபிள் வாசிக்கிறவங்க இதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கிறார், கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சு அமைதியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட அதை ஜெபத்தில் எடுத்துகிட்டு போகணும், ஜெபமால ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த சூழ்நிலை நகரணும்னு நம்ம ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த சூழ்நிலை சந்திக்க எனக்கு பலத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். சில சமயம் சூழ்நிலை நகரணும்னு ஜெபிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் சரி முணுமுணுத்துறக்கூடாது, ஆண்டவருக்கு எதிராக முறையிட்டக்கூடாது, ஆண்டவரை கேள்வி கேட்டுறவே கூடாது. இதில் மட்டும் நம்ம தெளிவாக இருந்தால் போதும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஞானம், மறந்துடவே கூடாது. பைபிளில் இருக்கக்கூடிய அடிப்படை பேசிக்கான விஷயம், பாசிட்டிவாக கடவுள் கூட இருக்கிறாரு, எதிர்நோக்கோடையும் விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் நம்ம செல்லணும். அடுத்தது பாருங்கள், 42வது வசனத்தில் ஆண்டவர் உங்கள் கூட இல்லை, நீங்கள் போகாதீங்கன்றாரு. திரும்ப 43வது வசனத்தில் நீங்கள் போனீங்கன்னா தோற்று போயிருவீங்க, கடவுள் உங்க கூட இருக்க மாட்டாருன்னு சொல்லி மோசே சொல்கிறாரு. இவங்க பாருங்கள், அந்த 40 வருஷம் எங்களால் இருக்க முடியாது, அந்த தண்டனை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களால அதை தாங்கிக்க முடியல. ஓகே நாங்கள் இப்போ ரெடியாக இருக்கோம், போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடவுள் இல்லாமல் போகிறாங்க. உடன்படிக்கை பேழை இல்லை, மோசே இல்லை, ஆண்டவர் இல்லை, மாதா இல்லை, ஆவியானவர் இல்லை, புனிதர்கள் இல்லை. நம்ம போய் எதை செஞ்சாலும் தோல்வியில் தான் முடியும். அப்போ பாருங்கள், இதே இஸ்ரேல் மக்கள் போய் போரிட்டாங்கன்னா அதே அமலேக்கியர்கள் கடவுளோடு தான் இதுக்கு முன்னாடி போரிட்டாங்க, ஜெயித்தாங்க. அதே அமலேக்கியர்கள் கடவுள் இல்லாமல் போகிறாங்க, ஜெயிக்க முடியல. ஸோ வெற்றி கடவுள் நம்ம கூட இருக்காரா? ஒரு இன்டர்வியூவில் நமக்கு வேலை கிடைக்குது, ஒரு பொண்ணு கிடைக்குது, ஒரு பையன் கிடைக்கிறாங்க, ஒரு நல்ல குடும்பம், ஒரு 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 நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது, ஒரு நல்ல ஐடியா கிடைக்குது, ப்ராஜெக்டில் நம்ம படிக்கிறோம், தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்றுக்கொள்கிறோம். கொடுத்தது கடவுள் நம்ம கூட இருந்தார், அவருடைய அருள். நம்ம அவரோட ஒத்துழைப்பு செய்தோம், நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கடவுளுடைய அருள் தான் அதை நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றினுச்சு, அது நமக்கு பலன் கொடுத்துச்சு. நம்மளும் நிறைய டைமில் பாவம் செஞ்சதுக்கப்புறம் அதை உடனடியாக திருப்பிக்கிட்டு மாற்றிக்கிட்டு உடனே உலகம் மாறிடணும், உடனே நம்ம சூழ்நிலை மாறிடணும். இல்லை, கடவுளோட நீதியில் ஒரு சில பரிகாரங்கள் நம்ம கொடுப்பார். ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க மோசேக்கிட்ட, ஓகே நீ சொன்னதன்படி, நீ கேட்டுக்கொண்டபடி அவர்களை நான் மன்னிக்கிறேன், ஆனால் பரிகாரம் உண்டு, அந்த பழைய இயல்பு சாகடிக்கப்பட வேண்டும். அதுக்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை எடுக்க மாட்டார், ஒரு சில இடங்களை போட்டிருப்பார். அமைதியாக பொறுமையோட தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை நாம் சகித்து கொண்டு அதில் நம்ம பயணிக்கும் போது நல்ல கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளாக மாறுவோம். பலன் என்ன? நம்ம ஏற்கனவே வாசித்தோம், அமைதியும் ஒரு நேர்மையான ஒரு வாழ்வும், நமக்கு ரைச்சியஸ் லைஃப்பும் பீஸும் நமக்கு பலனாக கிடைக்கும். அப்போ இந்த மக்கள் பாருங்கள், முதல் தலைமுறை சாகடிக்கப்படணும். இதான் நமக்கு புதிய ஏற்பாடு கற்றுத்தருகிறது. பழைய இயல்பு, நம்மளுடைய பாவத்துக்குரிய இயல்பு சாகடிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவோடு அது சிலுவையில் அறையப்படணும். அப்போ தான் நம்ம அவருடைய சந்தோஷத்தில், ஆசீர்வாதத்தில், மகிழ்ச்சியில் அவருடைய பிள்ளையாக இருந்து பங்கெடுக்க முடியும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். அதான் பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் உணர்ச்சிகளோடு இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்போ நம்மளுடைய பேஷன்ஸ், எமோஷன்ஸ், உணர்வுகள், இச்சைகள், உடலின் இயல்புகள், மாமிசத்தின் இயல்பு, இதுதான் அந்த பழைய இயல்பு பேப்டிசமுக்கு முன்னாடி இருந்தது. அதை சிலுவையில் கிறிஸ்துவோடு அறைந்து விட வேண்டுமா? அப்படின்னா அவர் பாடுகள் பட்ட மாதிரி நம்மளும் உடலில் பாடுகள் படணும். அதுதான் கிறிஸ்துவோடு சேர்ந்து அறைந்து விட்டார்கள்னு அர்த்தம். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம், எனவே அந்த ஆவி காட்டும் நெறியில் நடக்க முயல்வோம். எவ்வளோ அழகாக சொல்லப்படுங்க. அதே போல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 புனித பவுல் சொல்கிற பாருங்க, எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். இதுதான் இந்த பழைய மனிதருக்குரிய இயல்பு. எது? இந்த இஸ்ரேல் மக்கள், முதல் தலைமுறையினர்கள். அவ்வளோ அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்தும் கடவுளை நம்பாமல் அந்த எதிரிகள், சவால்கள், கஷ்டங்களை பார்த்து பின்வாங்கின மக்கள். நம்ம உடலும் இப்படி தான் பின்வாங்கிக்கிட்டே இருக்குது, பழைய உடலுக்குள்ளேயே இயல்பு. அதை பாருங்கள், உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றணும். நம்ம தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய,
நம்ம பழைய மனிதக்குரிய இயல்பு என்ன, இந்த தீய ஆசைகளெல்லாம் பார்த்து 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 குழந்தை பட்டர்ஃப்ளைக்கு பின்னாடி போகிற மாதிரி நம்ம போய் ஏமாந்துட்டு இருக்கோமா. இதுதான் நம்மளுடைய பழைய இயல்பு. இப்போ அதை மாற்றணுன்றார். என்ன சொல்கிறார் பாருங்க 23ஆம் வசனத்தில், உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். புதிய தலைமுறை இஸ்ரேல் நமக்குள்ளே உருவாகணும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ கடவுளுடைய சாயலாக நம்ம மாறணும். ஆண்டவர் இயேசுவை போல நம்ம மாறணும். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். நம்ம பரிசுத்தமாக இருந்தோன்னா நீதி நேர்மையாளர்களாக அந்த நெறியில் நம்ம நடந்தோன்னா அதில் நம்ம வெளிப்படுமா. நம்மளுடைய மனப்பான்கு, நம்மளுடைய ஆட்டிடியூடு ரினியூ ஆகிருக்கா, புதுப்பிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பரிசுத்தமாக நடந்தோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக கூறப்பட்டிருப்பாங்க. இதுதான் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தலைமுறை சாகணும். உன்னுடைய இந்த பழைய பாவத்துக்குரிய அந்த மனிதனின் இயல்பு சாகடிக்கப்படணும். புதிய மனிதன் கடவுளுடைய சாயலை இருக்கக்கூடிய தூய்மையாகவும் நீதியோடு நடக்கக்கூடிய அந்த இயல்பு நமக்குள்ளே வெளிப்படணும், வளரணும். அதை நம்ம சும்மா நடந்துடாது. அதான் பாருங்கள், ஆவி காட்டும் நெறியில் நாம் நடக்க முயல்வோம். நம்ம ட்ரை பண்ணணும், முயலணும். அதுக்கு தான் நம்ம உபவாசம் இருக்கிறோம். பிரிந்து போன சகோதரர்கள் எல்லாமே ஆண்டவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாடுகளோடு நம்ம இணைஞ்சு இப்போ பாடுகள் படணும். நம்ம ஏற்கனவே அதுக்கான வசனங்கள் பார்த்தோம். இதான் எண்ணிக்கை 14 விளக்க உரை. சரி, நம்ம இப்போ அப்படியே இணைச்சடத்துக்குள்ளே 12ஆம் அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசிச்சிருக்கோம், அதுக்குள்ளே போகலாம். ஸோ இது நம்ம பார்க்குறோம் 12லேருந்து 26 வசனங்கள். இந்த 10 கட்டளைகள் அதனுடைய விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குறிப்பிட்ட கட்டளைகள், நியமங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த 10 கட்டளைகளுக்கு ஒத்து போகக்கூடிய தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த விரிவாக்கத்தை தான் இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நம்ம கத்தோலிக்க திருவையின் மறைக்கல்வியில் திரிந்தந்தேன் சங்கம், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் கொடுத்த அந்த கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 1566 பதிப்பு செய்யப்பட்ட, வெளியிடப்பட்ட அந்த கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியாக இருக்கலாம், அல்லது இப்போ 1992 வெளியிடப்பட்ட அந்த மறைக்கல்வியாகவும் இருக்கலாம். ரெண்டுலேயுமே 3ஆம் பகுதி பார்ட் 2 வந்து இந்த 10 கட்டளைகளை நமக்கு விளக்கி கூறும். ஸோ இது எதன் அடிப்படையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னா, திருச்சபை எப்படி 10 கட்டளை விளக்கலாம் அப்படின்னா, இங்கே உபாகமம் இணைச்சட்டம் 5, விடுதலை பயணம் 20 ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளை எடுத்து எப்படி இணைச்சட்டம் 12லேருந்து 26 அதிகாரங்கள் விளக்குகிறதோ, அதே போல் திருச்சபை நமக்கு வந்து 10 கட்டளைகளை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு விளக்கி சொல்லுது அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த இணைச்சட்டம் 12லேருந்து 26 பார்த்திங்கன்னா, ஒரு சில கட்டளைகள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கும், ஒரு சில கட்டளைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு இன்றைக்கி நம்ம வாசித்த 12ஆம் அதிகாரம், கடவுளாக ஆண்டவர் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லை. முதல் கட்டளையை எப்படி இவங்க போக போகிற கானான் தேசத்தில் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கான விளக்கங்களை நம்ம இன்றைக்கி விரிவாக பார்த்தோம். ஸோ ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 24லேருந்து 26 வசனங்கள் நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையோடு இருந்த அந்த 10 கட்டளையில் பார்த்தோன்னா, மக்கள் அங்கங்கே அவங்க கூடாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பலிகள் செலுத்தலாம் கடவுளுக்கு. அதே போல் நம்ம அதை லேவியரில் என்ன பார்த்தோம், இவங்க அந்த பொற்கன்று குட்டியை வணங்கினதுக்கப்புறம் இனி நீங்கள் வந்து பலிகளை செலுத்துறது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு நீங்கள் கொன்று சும்மா பலி செலுத்துறதுக்கு இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு இறைச்சி உண்றணுன்னா கூட நீங்கள் அதை வந்து திருவுறைவிடத்திற்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ சீனாய் மலையில் ஃப்ரீடம் இருந்துச்சு விடுதலை பயணம் 20, லேவியர் 17 டோட்டலாக அது குறைக்கப்பட்டுச்சு, நீ திருவுறைவிடத்துக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம பார்க்குறோம், மக்கள் வந்து பாலைவனத்தில் போயிட்டு இருந்தாங்க, திருவுறைவிடம் கிட்ட நெருக்கமாக இருந்தாங்க. இப்போ இவங்க கானான் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பல மைல் தூரங்கள் தாண்டி பல நாட்கள் இவங்க வந்து பயணம் செஞ்சாதான் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் பின்னாடி அந்த இடத்துக்கு வந்து இவங்க வழிபட முடியும். அது திருவுறைவிடத்தாக இருக்கலாம், பின்னாடி அது சாலமன் கண் கோயிலாக மாறும். ஸோ இப்போ வந்து மோசே என்ன பண்ணுறாரு, 2 வழி இருக்குது. ஒன்று, இவங்க வந்து ஆண்டவர் வந்து பல்வேறு இடங்களில் நீங்கள் வந்து பலி செலுத்திக்கலான்னு சொல்லலாம். ஆனால் மோசே வழியாக ஆண்டவர் அப்படி சொல்லலை. இன்னொரு வழி என்ன இருக்குது, நீங்கள் ஒரு இடத்துக்கு தான் வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும். அது எங்கே, ஆண்டவர் சொல்லக்கூடிய உங்களிலிருந்து ஒரு குலத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அதை நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம் பாருங்கள். விடுதலை பயணம் இணைச்சட்டம்
12ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். ஏதாவது ஒரு குலத்தை, இந்த 12 குலத்திலேருந்து ஒரு குலத்தினுடைய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்க போகிறாங்க கானான் தேசத்தில், அது ஒரு குலத்தினுடைய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஆண்டவர் உங்களை வழிபட வர சொல்வார். அங்கே தான் நீங்கள் வந்து பலிகள் செலுத்தணும். உங்கள் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக ஆண்டவர் வழிபட்டு மகிழ்ந்து அவரோட உண்டு மகிழுங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆண்டவர் ஆசையாக கூப்பிட்றா பாருங்க. நம்ம அதை விட்டுடுறோம். ஆதமேவளுக்கும் எல்லா மரத்துலேருந்து கனியை உண்ணலான்னு சொன்னார். அது ஒன்று தான் வேணான்னு சொன்னார். அதை சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை இழந்து போனாங்க. ஸோ இப்போ மோசே என்ன பண்ணலாம்? இப்போ லேவியர் 17:1-9 நீங்கள் அப்படின்னா விலங்குகளையே நீங்கள் பலியிடணும்னா நீங்கள் திருவருடத்துக்கு வந்து நீங்கள் நீங்கள் அதை வெட்டி அப்புறம் தான் நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு கூட போகணும்னு சொன்னார். இப்போது அது நடக்காது. கானான் தேசத்துக்கு போனோம். என்னென்னா எல்லோரும் அப்போ இறைச்சி உண்ணணுன்னா கூட நாங்கள் வந்து திருவருடத்துக்கு வந்து தான் நாங்கள் சாப்பிடணுமா? அது நடக்காது. ஏன்னா திருவருடம் இப்போ தூரமாக இருக்க போகுது. ஏதோ ஒரு குலத்தில் பின்னாடி, அது யூதா குலத்தில், யூதா நாட்டில் யூதர்கள்கிட்ட தாவீதினுடைய அந்த குலத்தில் தான் அந்த திருவுறைவிடமும் சாலமன் கட்டுற கோயிலும் வரப்போகுது. யூதா குலத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் பின்னாடி. ஸோ அந்த இடத்துக்கு வர முடியுமா? அதனால பின்னாடி நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் உங்களோட இறைச்சி சாப்பிட்ணுன்னா நீங்கள் எங்கே வேணால் வெட்டி சாப்பிட்டுக்கலாம். அதான் நம்ம வாசிக்கிறோம். இணைச்சட்டம் 12ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களில் வாசிக்கிறோம். நீங்கள் வந்து எங்கே வேணால் இறைச்சிக்காக நீங்கள் வந்து விலங்குகளை வெட்டி நீங்கள் சாப்பிட்லாம். அது பலியாகாது. ஆனால் ஏதாவது நீங்கள் வர்ஷிப் பண்ணணும், வழிபடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பலிகள் செலுத்தணும், காணிகள் செலுத்தணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து பயணம் செஞ்சு ஆண்டவர் காட்டக்கூடிய அந்த ஒரு இடம். ஸோ சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு வழிபாட்டை. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இவங்க பாவம் செய்வதனால் வரக்கூடிய விளைவினால் வரக்கூடிய கட்டளைகள். இதை தான் புனித பவுல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். கட்டளைகள் ஏன் உள்ளே வந்துச்சு? அவர்கள் கட்டளைகளை மீறி பாவம் செய்ததால் தான் கட்டளைகள் வந்தது, திருச்சட்டம் வந்தது. ஸோ நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி தான். நம்ம கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா ரூல்ஸ் தேவையில்லை, விதிகள் தேவையில்லை. நம்ம மீறுவதனால தான், நம்ம மனம் போக்கின்படி நம்ம செய்வதனால தான் விதிகள் கொடுக்கப்பட்டுச்சு, நம்மளை ஒழுங்கு கொண்டு வருவதற்கு. ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போது நம்மளுடைய விதி, நம்மளுடைய நீதி, நம்மளுடைய சட்டம் எல்லாம் இதயத்தில் எழுதப்பட்டு ஆவியானவர்களுடைய தூண்டுதலினால் நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் கொடுக்கப்பட்டு அவர் காட்டக்கூடிய சட்டத்தின்படி, அப்போ சட்டம் ரத்து செய்யப்படலை, நிராகரிக்கப்படலை, அந்த சட்டத்தை இதயத்தில் இப்போ எழுதிட்டார். அப்போ இதயத்திலிருந்து நம்ம அதை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். தூய ஆவியானவரினுடைய வல்லமையால், அவரோட வழிகாட்டுதலினால் நம்ம செய்ய போகிறோம். அப்போ இப்போ சட்டம் வந்து ஸ்பிரிட்டு தான். ஆவியானவர் அந்த சட்டங்களை நம்ம கடைபிடிக்க வழி நடத்த போகிறார். ஸோ சட்டம் புறக்கணிக்கப்படலை, நிராகரிக்கப்படலை, அது ஆவியானவரின் வழியாக நம்ம இப்போ அதை வந்து அவருடைய தூண்டுதலின் வழியாக நம்ம அதை செய்ய போகிறோம். சரி, அது மட்டும் இல்லை பாருங்கள். இன்றைக்கி இணைச்சட்டம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்க போகும் உரிமை சொத்துக்கும் ஓய்வுக்கும் இன்னும் நீங்கள் போகவில்லை. மோசே சொல்கிறார். எதை பற்றி பேசுகிறாரு? உரிமை சொத்துனா கானான் தேசம். அதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஓய்வுக்கு இன்னும் நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள். இந்த ஓய்வு ஒன்று ஆக்சுவலாக நமக்கு இருக்குது. இதான் எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் 4ஆம் அதிகாரம் 9-11 வசனம் வாசிச்சோன்னா தெரியும். ஆண்டவருக்கு கொடுத்த ஓய்வு வந்து அந்த கானான் தேசம் கிடையாது. ஒரிஜினல் ஓய்வு வந்து விண்ணகத்தில் நிலைவாழ்வு. ஸோ மக்கள் வந்து கீழ்ப்படையாமையினால் கானான் தேசத்துக்கான அந்த ஓய்வுக்குள்ளே போகல. இப்போது நம்ம அந்த ஓய்வு உண்மையாலுமே யார் கொடுக்க போகிறாருன்னா, மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களும் வாசிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தருகிறேன். அந்த ரெஸ்ட்டு கடவுளில் தான் இருக்குது. கடவுள்கிட்ட, விண்ணகத்துக்கு, அந்த நிலைவாழ்வுக்கு, இட்டர்னல் லைஃப், ஹெவனுக்கு போகும்போது தான் அந்த ஓய்வு நமக்கு கிடைக்கப்போகுது. அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். நம் மறுபடியும் பிறந்தவர்கள். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஓய்வு, நம்மளுடைய உரிமை சொத்து விண்ணகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம உரிமை சொத்து விண்ணகம், அந்த ஓய்வு அந்த நிலைவாழ்வு. ஏன்னா பாருங்கள், அந்த ஓய்வுக்கு நம்ம வந்துட்டு இருந்தாங்கன்னா, மக்கள் ஓய்வுக்கு வந்திருந்தாங்கன்னா உழைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் என்றைக்கு ஓய்ந்திருந்தார்? 7ஆம் நாள். அப்போ அவர் உழைக்காமல் இருந்தார். அப்போ நம்மளும் இப்போ இந்த கடினப்பட்டு பாடுபட்டு எல்லாம் உழைச்சிட்ருக்கோம். உடல் அளவிலையும் சரி, ஆவிக்குரிய வகையிலையும் சரி. இந்த உழைப்பு எல்லாமே உண்மையிலேயே நிறைவு பெறக்கூடிய அந்த இளைப்பாறுதல் எங்கே? விண்ணகத்தில் தான் அந்த முடிவு அடையும். ஸோ அந்த ஓய்வு விண்ணகத்தில் இருக்குது. உரிமை சொத்து கானான் தேசம் அல்ல, விண்ணகம்.
அது மட்டும் இல்லை பாருங்கள், இது ஒரு பக்கம் இருக்க இணையச்சட்டம் 12 16 23 வசனங்கள்லாம் திரும்பவும் ரத்த உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கட்டளை திரும்பவும் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து அதை ரத்து செய்யப்படலை. ஸோ ஆண்டவர் திரும்ப பாருங்கள் ரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். ரத்தத்தில் தான் வாழ்வு இருக்குது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் இறுதி ராவணன் போது என் ரத்தத்தின் கிண்ணம், இதை எடுத்து பருகுங்கள், இது பலருடைய பாவங்களின் மன்னிப்புக்காக சிந்தப்படும் என் ரத்தம் சொல்கிறாருன்னா, அந்த ரத்தத்தில் தான் வாழ்வு இருக்குது. அதுதான் யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தான் அந்த ஒளி, ஆண்டவர் தான் அந்த வாழ்வு, அந்த வாழ்வில் தான் அந்த ஒளி இருக்குது நமக்கு. ஸோ அவரோட ரத்தத்தை கொடுக்கும்போது அவருடைய இறை வாழ்வை, டிவைன் லைஃப்பை நம்ம கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கத்தில் பார்த்துருக்கோம். ஸோ திரும்ப பாருங்கள், நமக்கு ரத்தத்தோட முக்கியத்துவத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். அன்றைக்கி இஸ்ரேல் மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார், இன்றைக்கி நமக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. நம்ம அப்போ நற்கரணை வடிவில் அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய வாழ்வு நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தகுதியோடு பெற்றோன்னா அது நமக்கு நன்மையை செய்யும். தகுதி இல்லாமல் பெற்றுக்கொண்டிருக்கிறதுனா அது நமக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கும். தகுதியோடு நம்ம பாவசிங்களை செஞ்சுட்டு நம்ம அதை பெற்றுக்கொண்டோன்னா அந்த வாழ்வு நமக்குள்ளே நம்மை ஆண்டவர் இயேசுவை போல மாற்றும். இல்லைனா நம்மை நோய்க்கும் சாவுக்கும் இட்டு செல்லும் சொல்லி நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 நம்ம வாசிக்கிறோம். ஸோ ரத்தத்தின் முக்கியத்துவத்தையும் நம்ம இங்கே திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே வரணும். சரி, திருப்பாடல் 95 இன்றைக்கி அழகாக வாசித்தோம். அது ஒற்றிய ஒரு பாடல் இருக்குது, நமக்கு தெரியும். திருக்குளமே எழுந்திடுக வருகை பாடல் நம்ம வாசிப்போம். அது இந்த திருப்பாடலினுடைய வரிகளை கொண்ட ஒரு பாடல் அழகாக இருக்கும். அதில் ஒரு ஸ்டான்ஸை வரும் பாருங்கள். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம், அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம், திருக்குளமே எழுந்திடுக. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம். இன்றைக்கி திருப்பாடல் 95 6-7 வசனங்கள் அழகாக அந்த ஸ்டான்ஸால் இருக்கும். ஸோ ஆண்டவருக்கு பாடலை பாடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாடுறது. யோசிச்சு பார்ப்போமே, ஆண்டவரை மகிழ்ச்சியாக பாடுவோம். தென்றலில் கூட, ஒரு செடியினுடைய அசைவில் கூட, மலரின் அசைவில் கூட ஆண்டவருடைய பேரன்பை நம்ம பார்க்க முயற்சிப்போமே. அது நம்ம காயங்களை ஆற்றும், நம்மளுடைய 7 தலையான பாவங்கள்லேருந்து வெளியே கொண்டு வந்துடும். ஆண்டவருடைய அன்பை நம்ம எல்லாத்துலேயும் உணர முயற்சிப்போம். எல்லா நபர்களும், எல்லா பொருட்களும், எல்லா படைப்புகளும், எல்லா வெற்றிகளும், எல்லா இடங்களும் நமக்கு கடவுளுடைய பேரன்பை ஞாபகப்படுத்தணும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபைன். அதுக்கு நம்மளுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும். இன்றைக்கி நம்ம வாசித்த மாதிரி முயற்சிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு அழகான உள்ளத்தை தர சொல்லி தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்துக்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஆமீன்.